திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 338. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 81. சைவ நாற்பாதங்களில் 4 படிகளில் முதல் படியான சரியை நெறி பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். சமய தீட்சை உடைய சமயியானவர் சரியை நெறியிலே நிற்பவர். அப்படிப்பட்ட சமய தீட்சை உடைய சமயியானவர் சைவ அனுஷ்டானம் என்கின்ற சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். தியான பீஜாட்சரங்கள் இல்லாமல் 11 சம்ஹிதா மந்திரங்களினாலும் பிராத காலமாவது மத்தியான காலமாவது ஒரு காலம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். மற்ற காலங்களில் மந்திரமில்லாமல் விபூதியை நீரோடு சேர்த்து தரித்தல் வேண்டும். இப்படி சைவ அனுஷ்டானங்கள் செய்யும் போது இன்னும் எல்லா சமயங்களிலும் விபூதி ருத்ராட்சம் என்பவற்றை எந்த வேளையில் எந்த விதிப்படி தரிக்க வேண்டுமோ அந்த விதிப்படி அவசியம் தரிக்க வேண்டும். விபூதி ருத்ராட்ச மகத்துவங்கள், தாரண விதிகள் என்றெல்லாம் நாம் ஏற்கனவே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். சரியை கிரியை யோகங்கள் சிவபுண்ணியங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவைகளிலே பொது சிறப்பு என்று 2 வகை உண்டு. அதில் பொது சிவபுண்ணியம் என்பது சிவபுண்ணியத்திற்கு அங்கமாகிய சிவதீட்சையின்றி இவைகளை செய்வது. சிறப்பு சிவபுண்ணியம் என்பது சிவபுண்ணியத்திற்கு அங்கமாகிய சிவதீட்சை உடையவராய் இவைகளையெல்லாம் செய்வது. இன்னும் இந்த 2ம் உண்மையாக செய்வது உபாயமாக செய்வது என்று மேலும் 2 வகைப்படும். உண்மைச்சரியை முதலானவைகள் பக்தி காரணமாக செய்யப்படுபவை. உபாயச்சரியை முதலியவை புகழ் முதலான உலகப் பயன் காரணமாக செய்யப்படுவன ஆகும். மேலும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவை மேலும் 4 விரியும். அதாவது சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்றும், அதே போன்று கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் என்றும், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்றும், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்றும் ஒவ்வொன்றும் 4 அவை உண்மை என்றும் உபாயம் என்றும் மேலும் 2 ஆக 32 வகைப்பட்டு, மேலும் அவை பொது சிறப்பு என்று மேலும் பல வகைப்பட்டு, இவ்வாறு எண்ணற்ற வகைகளிலே சிவபுண்ணியங்கள் விரிந்து பரந்து நிற்கின்றன. இவற்றில் சரியையில் சரியை என்பது திருக்கோயில் அலகு இடுதல், மெழுகுதல் முதலானவைகளெல்லாம் சரியையில் சரியை ஆகும். உமாமகேஸ்வரர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர் முதலான 25 மூர்த்திகளில் ஒருவரையாவது, விநாயக கடவுள் முதலான ஆவரண மூர்த்திகளில் ஒருவரையாவது பூஜை செய்தல் என்பது சரியையில் கிரியை ஆகும். நெஞ்சின் கண் ருத்ரக் கடவுளை தியானம் செய்வது சரியையில் யோகம் ஆகும். அந்த தியான பாவனையின் உரைப்பு காரணமாக ஓர் அனுபவ உணர்வு நிகழுதல் அது சரியையில் ஞானம் ஆகும். இதே போன்று மற்றைய 3 பாதங்களுக்கும் 4 பிரிவுகள் சொல்லப்படும். இது புக்தி பூர்வம், அபுக்தி பூர்வம், உண்மை, உபாயம் என்று மேலும் மேலும் பிரியும் என்று பார்த்தோமே. அதிலே அபுக்தி பூர்வ உபாயச்சரியை என்பது பசுபுண்ணியமாக செய்யப்பட்ட திரவியம் முதலானவைகள் கிரியா ஆச்சாரியராகிய குருவுக்கு உபகாரம் ஆகுதல், கைலாசவாசராகிய பரமசிவன் என்ற திருநாமத்தை உடைய உபாய வடிவின் ஒப்புருவுக்கு உபகாரமாதல், மும்மலம் தீர்ந்த ஜங்கமத்திற்கு உபகாரம் ஆதல். ஒருவன் திரவியம், அரசர், கள்வர் முதலான ஹேதுக்களினாலே இந்த 3 வடிவிலும் உபகாரம் ஆனாலும் கூட அது அபுக்தி பூர்வ உபாயச்சரியையே ஆகும். இனி புக்தி பூர்வ உபாயச்சரியை என்பது கிரியாச்சாரியாராகிய குருவுக்கும் கைலாசவாசராகிய பரமசிவன் என்ற திருநாமத்தை உடைய உபாய வடிவின் ஒப்புருவுக்கும் மும்மலம் தீர்ந்த ஜங்கமத்துக்கும் ஒருவர் தனது திரவியம் முதலானவைகளை திருமேனி பறிப்பார், ஸ்பர்ஷிப்பார் கையில் கொடுத்து பணி செய்வது ஆகும். ஆலயத்திற்கு திரு அலகு, திருமெழுக்கு, திருவிளக்கு முதலானவை இடுதலும், திருநந்தவனம், திருமாலை பணி முதலானவையும் மற்றும் திருமேனியை ஸ்பர்சிக்காமல் செய்யும் திருப்பணிகளும் மனப்பூர்வம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திபூர்வ உபாயச்சரியை ஆகும். இதற்கு பலன் சிவலோகத்தில் ஒரு அதிகாரத்தை பெற்றிருந்து வசிப்பது.
இனி உண்மை சிவபுண்ணியம் 8 அபுக்தி பூர்வ உண்மை சிவபுண்ணியம் 4. அதில் அபுக்தி பூர்வ உண்மை சிவபுண்ணிய சரியை என்பது அந்த சிவ பரம்பொருளே கருணை பெருகி ஞானாச்சாரியாராக இப்பொழுது திருமேனி கொண்டது என்று சற்றும் புத்தியில் படாமல் ஞானாச்சாரியரை உயர்ந்தோராக கருதி அந்த உபாய வடிவில் ஒப்புருவில் அபுக்தி பூர்வ உபாயச்சரியை கூடுவது போல இந்த உண்மை வடிவிலும் கூடுதல். இது அபுக்தி பூர்வ உண்மை சிவபுண்ணிய சரியை ஆகும். இதற்கு பலன் என்பது ஞானாச்சாரியர் எழுந்தருளிய புவன வட்டங்களிலே புல் மரம் போல்வன ஸ்பர்சமாகிய ஓரறிவு உடையதாகவும் அட்டை சங்கு போன்ற ஸ்பர்சம் ரசம் என்ற 2 அறிவு உடையதாகவும் கரையான் எறும்பு போன்ற ஸ்பர்சம் ரசம் கந்தம் என்ற 3 அறிவு உடையதாகவும் வண்டு ஞெண்டு போன்ற ஸ்பர்சம் ரசம் கந்தம் ரூபம் ஆகிய 4 அறிவு உடையதாகவும் மக்கள் விலங்கு போல்வன ஸ்பர்ஷம் ரசம் கந்தம் ரூபம் சப்தம் என்ற 5 அறிவு உடையதாகவும் ஒருசார் விலங்கு மக்கள் இந்த 5 அறிவும் பகுத்தறிவு ஒன்றும் ஆக 6 அறிவு உடையதாகவும் திருமேனிக்கு உபகாரம் ஆகிறதாகவும் இருந்து வசிப்பார்கள். இனி புக்தி பூர்வ உண்மை சிவபுண்ணியம் 4 புக்தி பூர்வ உண்மை சரியை என்பது அந்த உபாய வடிவின் ஒப்புருவில் புக்தி பூர்வ உபாய சரியை கூடுவது போல உண்மை வடிவிலும் கூடுதல் புக்தி பூர்வ உண்மை சரியை ஆகும். இதற்கு பலன் என்பது உண்மை திருமேனி கொண்ட உலகத்தில் நன்மையாளர் என்றும் பொறுமை உடையவர் என்றும் தோன்ற வசிப்பார்கள். இப்படி அன்பு நெறியாக தாசமார்க்கமாக சரியை என்கின்ற இந்த முதலாவது படி விளங்குகின்றது. சைவாகம சர்யாபாதத்தின்படி சைவாலய தொண்டுகளை சைவ சமய தீட்சை பெற்று சமயி என்ற தகுதி பெற்று இறைவனை பதியாகவும் தம்மை சேவகனாகவும் எண்ணி சுவாமி தாசனாக அன்போடு பணி செய்து பயன்பெறும் வழிக்கு ஆகமத்திலே சர்யை நெறி என்றும் தாசமார்க்கம் என்றும் பெயர். அடிமை நெறி தொண்டு நெறி சேவகனாகவே இறுதி வரை திகழும் உயர்ந்த செந்நெறி என்று இது அழைக்கப்படுகின்றது. இந்த நெறியிலே ஈடுபட இந்த உண்மை சரியையிலே ஈடுபட சமய தீட்சை என்பது மிகவும் அவசியமாகும். சைவாகமங்களின் சர்யாபாதத்திலே மனிதனின் புனித வாழ்வியல் உடல் ஆரோக்கியம் பேணும் முறைமை கண் விழித்தல் முதல் கண் உறங்குதல் வரை தினசரி செய்ய வேண்டிய ஒரு முழு நாளின் கடமைகள் சௌசம் ஸ்நானம் தர்ப்பணம் சந்தியாவந்தனம் தாஸ்யம் தொண்டு முறைமை தீட்சைகள் சைவ சின்னங்களான விபூதி ருத்ராட்சங்கள் மற்றும் அவற்றை தரிக்க வேண்டிய முறைகள் செயல்பாடுகள் ஆலயம் லிங்கம் பிம்பம் இவற்றின் தளவாடங்கள் உபகரண கருவிகள் பூஜாங்க பொருள் சேகரிப்பு முறை இவற்றின் விதிகளெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கின்றன சைவாகமத்தின் சர்யாபாதத்திலே. இத்தகைய தாசமார்க்கமான சர்யா நெறியிலே சர்யை என்பது தமது உடல் உள்ளம் புலன்கள் இவற்றை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொண்டு சைவ சின்னங்களான திருநீறு ருத்ராட்சம் முதலியவற்றை அணிந்தும் சிவபெருமானுக்கும் சிவனது அடியார்களுக்கும் குருநாதருக்கும் ஆலயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மடாலயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொண்டு செய்தல் சர்யா நெறி ஆகும். இந்த தாசமார்க்க சர்யை நெறியிலே கிரியை என்று ஒரு பிரிவு இருக்கின்றது என்று பார்த்தோமே. அதிலே வருவதுதான் நாம் ஏற்கனவே சிந்தித்த சிவபெருமான் திருக்கோயில்களிலே அலகிட்டு குப்பை நீக்கி பெருக்குதல் துப்புரவு செய்தல் மெழுக்கிடுதல் நீர் தெளித்து தரையை பசுஞ்சாணத்தால் பூசுதல் கோலம் இடுதல் புல் செடி கொடிகளை ஆலயத்திலிருந்து போக்கி கோயிலை சுத்திகரித்தல் கோயிலை அலங்கரித்து அழகுபடுத்துதல் கோயிலின் நந்தவனங்களை பராமரித்தல் பூஜைக்கு அங்குள்ள பூக்களை கொய்தல் பூமாலை கட்டி பூஜைக்கு வழங்குதல் சுகந்த பொருட்களால் தூபமிடுதல் என்று நற்புகையிட்டு கோயிலை மணக்கச் செய்தல் தீபம் ஏற்றி வைத்தல் இறைவன் மீது துதிபாடுதல் சிவனடியார்களுக்கு பணிவிடை செய்தல் ஆலய பூஜையின் போது பெரிய மணி அடித்தல் முதலானவற்றால் ஆலய பூஜைக்கு உதவி செய்தல் முதலிய பல்வேறு சரீரத் தொண்டு வகைகள் சரியையின் கிரியையிலே அடங்குகின்றன. தாசமார்க்க சர்யா நெறியிலே யோகம் என்பது எப்போதும் சைவ சமய நூல் ஆச்சாரியர் கோயில் அடியவர்கள் இறைவன் இவர்களை ஸ்தோத்திரம் செய்தல் எண்ணி போற்றுதல் இவற்றில் முழுவதுமாக தன்னை இறைவனின் சேவகனாகவே அர்ப்பணித்து
என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கருத்து ஒருமித்து உறுதியான கொள்கை பிடிப்புடன் மனம் வாக்கு காயம் இவற்றால் இறைவனோடு சேர்ந்தே இருத்தல் ஆகும். முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இணைந்திருத்தலே இந்த சரியையில் சிவயோகமாகும். தாசமார்க்க சரியா நெறியில் ஞானம் என்ற பகுதி சிவம் ஒன்றே பரம்பொருள், அது ஒப்பற்றது, உயிர்கள் அவருக்கு நிகர் அற்றவை என்பது ஞானம். இறை வழிபாடு செய்து இறைவனாரின் 6 குணங்களையும் பெற உதவிடும். அப்படி ருத்ரக் கடவுளை தியானம் செய்தல் சரியையில் யோகம். அந்த தியான பாவனையின் உரைப்பு காரணமாக ஓர் அனுபவம் நிகழுதல் என்பது சரியையிலே ஞானம் ஆகும். இப்படி இந்த சரியா நெறியிலே அபுக்தி பூர்வமாக நின்று, உபாயமாக நின்று, புக்தி பூர்வமாக நின்று, உண்மையாக நின்று, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்றெல்லாம் கடந்து இதிலே பக்குவமுற்ற போது முக்திக்கான சோபானங்களின் 2வது படியான கிரியை நெறியில் ஈடுபடுவதற்குரிய அதிகாரம் பெற்றவர்கள் ஆவார்கள் இந்த சமயி என்று அழைக்கப்படக்கூடிய சரியாபாதத்தை மேற்கொள்பவர்கள். அப்படி கிரியை என்ற நெறியில் ஈடுபடுவதற்கு தகுதியை முற்றுவிப்பதுதான் இந்த சைவ சரியா பாதத்தினுடைய பலனாக இருக்கின்றது. அப்படி பக்குவம் முற்றுவித்த இந்த சரியாபாதத்திலே பக்குவம் முற்றுவிக்க பெற்ற ஒரு சிஷ்யனுக்கு குருநாதரானவர் அடுத்தபடியாக சமய தீட்சையோடு விசேஷ தீட்சையும் செய்து வைத்து ஆத்மார்த்த பூஜை செய்வதற்குரிய அதிகாரத்தையும் கொடுத்து கிரியா யோக மார்க்கங்களிலே ஈடுபடுவதற்கு உபதேசித்து அருளுவார். அத்தகைய கிரியா மார்க்கத்தை முக்திக்கான 4 படிகள் என்று சைவம் கூறக்கூடிய 4 படிகளிலே இந்த முதல் படியான சரியையை கடந்து கிரியை என்கின்ற அந்த 2வது பாதத்தை பற்றின செய்திகளை எல்லாம் திருவாதவூரடிகள் புராணத்திலே அடுத்த திருப்பாடலிலே கடவுள் மாமுனிவர் நமக்கு வைத்து அருளுகின்றார். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.